மாஸ்டர் படத்துல விஜய் வந்து ஜேடிங்கிற ரோல்ல ப்ளே பண்ணுவாரு. விஜய் சேதுபதி வந்து பவானிங்கிற ரோல்ல ப்ளே பண்ணுவாரு. பவானியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பவானி பக்கத்துல நெருப்பு இருக்கிற மாதிரியும், அவருடைய ஃபர்ஸ்ட் டயலாக்கே பொய் பேசுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த டயலாக் மூலமா பவானி வந்து நெகட்டிவ் ரோல்ல ப்ளே பண்றாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே இது ஜேடியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பசங்க வந்து காலேஜில் பொண்ணை வச்சு தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த 2 பசங்க வந்து ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ ஜேடி வந்து அந்த 2 பசங்களை பிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி ஜேடி வந்து ஜெயிலையும் ஸ்ட்ரிக்டான மாஸ்டராக இருக்கும்போது அங்கே இருக்கிற பசங்களை கெட்ட வழிக்கு போகாமல் நல்ல பசங்களாக மாற்றுவார். இது மூலமாக ஜேடி வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டர் அப்படின்னு அவருடைய இன்ட்ரடக்ஷன் சீனை வச்சு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. விஜய் நடித்து 2021 ரிலீஸ் ஆன படம் மாஸ்டர். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு டைரியிலேருந்து ஒரு சில பேஜஸ் வந்து திருப்புற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் வந்து ஜேடியும் பிரின்ஸும் பேசுகிற மாதிரி டைலாக்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த டைலாக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோடைய இடையில காலேஜ் போர்ஷனில் சவிதாவுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு ஆரம்பத்திலேயே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த பேஜஸில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஜேடியை திட்டுற மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜேடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் எழுதியிருக்கோம். இந்த படத்தில் ஆக்ட்ரஸோடைய டைட்டில் போடும்போது கவனிச்சிங்க அப்படின்னா விஜயோடைய பேர் போடும்போது இவர் பாசிட்டிவான ரோலில் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக ரெட் கலரும் ப்ளூ கலர்லேயும் ஷேடோ கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே இது விஜய் சேதுபதியோடைய பேர் போடும்போது இவர் வந்து நெகட்டிவ் ரோலில் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலரும் ரெட் கலரும் இருக்கும். ஆனால் ரெட் கலர் தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் ஒரு போலீஸ் வந்து பவானியை ஜெயிலில் வச்சு அடிப்பார். அப்போ பவானி என்ன சொல்லுவார் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க பணம் கொடுத்துருக்குறாங்க, அதனால நீ என்னை அடிக்கிற, இந்த அடியை நிப்பாட்ட என்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பவானி வந்து அதே போலீஸ்காரர்கிட்ட பணத்தை கொடுத்து பசங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. பவானி வந்து ஜெயிலில் இருக்கும்போது இவருடைய கையை வந்து செவத்தில் குத்தி குத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலாக எங்கெங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு சீனில் அவருடைய கையை காமிக்கும்போது காய்ச்சி போய் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஜேடி வந்து பவானியை அடிக்கும்போது இதுதான் உன்னுடைய பலமா அப்படின்னு இலக்காரமாக சொல்லியிருப்பாரு. அதே இது பவானி வந்து ஜேடி அடிக்கும்போது அந்த அடி வந்து மிஸ் ஆகி பக்கத்தில் மீட்ரு இருக்கும், அதில் குத்திடுவார். அப்போ ஒரு ஓட்டையே விழுந்துடும். அந்த ஓட்டையை பார்த்து ஜேடி வந்து ஷாக் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சீன் மூலமாக இவருடைய கையில் இருக்கிற பலம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜேடி வந்து கையில் இருக்கிற காப்பை கழட்டி ஃபைட் பண்ணுவார். இந்த சீனில் இந்த 3 பேருக்குள்ளே ஒருத்தர் மட்டும் பவானியை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீனில் பவானி வந்து இந்த 3 பேருமே கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்படி கொல்லுவார் அப்படின்னா, இந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் பவானி மேலே இறக்கப்பட்டு பேசியிருப்பாரு. அவரை ஒரே குத்தில் கொண்டிருப்பாரு. இந்த 2 பேரை மட்டும் குத்தி குத்தி கொடூரமாக கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பவானி, உண்டியல், தாஸ் இவங்க எல்லாருமே வாத்தின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆரம்பத்தில் திருந்தினதுக்கு அப்புறம் தான் ஜேடியை மாஸ்டர்னு கூப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த சீனில் ஆஃபீஸர் வந்து ஜெயிலுக்கு எந்த வாத்தியாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வாத்தியார் வந்தாலும் பசங்க எல்லாரும் சேர்ந்து வாத்தியாரை ஓட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக ஜேடி வந்து ஜெயிலுக்குள்ளே வர்ற இந்த சீனில் அந்த போர்டில் பசங்க எல்லாரும் சேர்ந்து வாத்தியாரை ஓட விடுற மாதிரி படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இவர் வந்து ஜேடி கிட்ட இங்கே இருக்கிற பசங்க ரொம்ப மோசமான பசங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கையில் எந்த பொருள் கிடைச்சாலும் அதை ஆயுதமாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு சீனில் பவானி வந்து 2 பசங்க கிட்ட 2 நிமிஷம் டைம் தரேன், என்னை கொன்னுட்டு நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக பவானி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த லெக் பீஸில் இருக்கிற அந்த எலும்பை தான் அந்த சின்ன பையன் வந்து ஆயுதமாக வச்சு பவானியை கொல்ல வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பவானியோடைய கேரக்டரையும் ஜேடியோடைய கேரக்டரையும் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பவானியோடைய இன்ட்ரோ சீன் வந்து நெருப்புக்கு பக்கத்தில் பவானி நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஜேடியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அதாவது தண்ணியில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க.
பவானி வந்து லாரியில இருந்து கீழே குதிக்கும்போது ஸ்டெடியாக நிற்பார். ஆனால் ஜேடி வந்து ஆட்டோலேருந்து வெளியில் வரும்போது தள்ளாடி நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. பவானிக்கு வந்து ரெட் கலர் ஷேடோ கொடுத்துருப்பாங்க வில்லன் அப்படிங்கிறதுனால. ஸோ இவர் அதிகமாக யூஸ் பண்ணுறது ரெட் கலர் ஷேட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஜேடிக்கு ப்ளூ கலர் ஷேடோ பாசிட்டிவான கேரக்டருக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால படம் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஷர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். அவருடைய காருடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலராக தான் இருக்கும். பவானி வந்து எப்போதுமே விழிப்பாக ஸ்ட்ராங்கான பர்சனாக காட்டியிருப்பாங்க. ஆனால் ஜேடி வந்து கூலிங் கிளாஸ்லாம் போட்டு எப்போ பார்த்தாலும் தூங்குற மாதிரியே காட்டியிருப்பாங்க. பவானி வந்து லாரியில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ஜேடி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக லாரியை தவிர தரையில் போகிற மற்ற எல்லா வெஹிக்கிளையும், அதாவது பஸ்ஸு, மெட்ரோ ட்ரெயின், சைக்கிளு, கார்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பவானி வந்து எப்போதுமே ஒரு ஆளை கொல்றதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் டைம் கொடுப்பாரு. ஆனால் ஜேடி வந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே அடிச்சிருவாரு. அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் கிளைமேக்ஸில் பவானி வந்து 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்குள்ளேயும் ஜேடி வந்து அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பவானி வந்து ஃபைட்டுக்கு அவருடைய கையை மட்டும்தான் ஆயுதமாக யூஸ் பண்ணுவார். ஆனால் ஜேடி வந்து அவர் போட்டிருக்கிற காப்பு, சமையல் பாத்திரம் இதெல்லாம் ஆயுதமாக யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. பவானிக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறதுன்னு. ஆனால் ஜேடிக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கும். பவானி வந்து எந்த ஒரு சீன்லையும் வந்து அழுகிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜேடி வந்து எப்போ பார்த்தாலும் அழுகிற மாதிரி தான் காட்டுவாங்க. பவானி வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அரசியலுக்கு போகும்போது யார் யாரை கொல்ல போறேன்னு தெரியல, அந்த கொலைக்கான தண்டனை வந்து இந்த பசங்க தான் அனுபவிக்க போறாங்கன்னு சொல்லுவார். ஆனால் ஜேடி வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பவானியை கொன்னுட்டு அவரே ஜெயிலுக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. பவானிக்கும் ஜேடிக்கும் ஒரு சில சிமிலாரிட்டி சீன்ஸும் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, பவானி வந்து கையை அடிக்கடி அவருடைய ஷர்ட் காலரில் துடைப்பார். அதே மாதிரி ஜேடியும் அடிக்கடி அவர் வாயை ஷர்ட்டில் துடைக்கிற மாதிரி காட்டுவாங்க. பவானியும் சரி ஜேடியும் சரி ஃபைட் பண்ணும்போது குத்துற மாதிரி தான் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. பவானி விரலில் அடிக்கடி சொடக்கு போடுற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி ஜேடியும் சொடக்கு போடுற மாதிரி காட்டுவாங்க. பவானி இந்த ஒரு சீனில் தலையில் பாட்டிலில் அடி வாங்குவார். அதே மாதிரி ஜேடியும் பாட்டிலில் அடி வாங்குற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் அதிகமாக ஜேடி வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர மாதிரி காட்டுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு சீனில் ஜெயிலில் இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அப்போது அந்த சீனில் பேக்ரவுண்டில் ஒரு சாங் வந்து சத்தமாக ப்ளே ஆகும். பேச வந்தவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த சாங்கை ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாரு ஜேடி கிட்ட. அதுக்கு நான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கவா அப்படின்னு கேட்பாரு. சரி போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ தூங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சத்தமாக சாங் கேட்குற மாதிரியும் அடிக்கடி ஹெட்செட்டில் பாட்டு கேட்குற மாதிரியும் தூங்குறத மறைக்கிறதுக்காண்டி கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் பல முக்கியமான சீன்ஸ் எல்லாத்துலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு தூங்கிடுவார். பவானியை லாரி சங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பவானியை வெறுப்பாங்க. ஆனால் அவங்க பசங்க எல்லாரும் பவானி மேல பாசமா இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஜேடியை வெறுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜேடி மேல பாசமா இருப்பாங்க. விஜயோடைய பேர் வந்து ஜேடின்னு தான் எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இவருடைய பேருக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜான் துரைராஜ். அதுக்கான ரெஃபரன்ஸாக எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா, கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஜேடி வந்து ஜெயிலுக்குள்ளே வரும்போது ஜான் துரைராஜ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறது பேரை வச்சு தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சீனில் சிலுவை சிம்பிள் இருக்கும். அதை ஜேடியோடைய ரூம்லேயுமே காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷனில் நம்மவர் படத்துக்கு கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. அது ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக நாசர் வந்து சாருக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் இருந்த மாதிரியும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஜேடி இந்த மாதிரி ஆன மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்மவர் படத்தில் வர ப்ரொஃபஸரை பற்றி இந்த படத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜேடி கிட்ட ஒரு பூனை இருக்கும். அந்த பூனையோடைய கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ட்ரௌசியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஜேடியும் ட்ரௌசியாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இன்டர்வல் போர்ஷனில் 2 பசங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த சீனை பார்க்கும்போது பூனையை கீழே இறக்கி விடுவார். அந்த சீன்லேருந்து ஜேடி வந்து தண்ணி அடிக்காமல் நீட்டாக எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ரிக்டான மாஸ்டராக மாற ஆரம்பிச்சிருவார். கடைசியில் அந்த பூனை வந்து சஞ்சீவ் வீட்டில் இருக்கிற மாதிரி கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காட்டியிருப்பாங்க. ஏன் சஞ்சீவ் வீட்டில் விட்டுருப்பாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜேடி கிட்ட எப்படி அந்த பூனை வந்து க்ளோஸாக இருக்குமோ அதே மாதிரி சஞ்சீவ் கிட்டையும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கும் கில்லி படத்துக்கும் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, கில்லி படத்தில் இன்ட்ரடக்ஷன் சாங்கில் கேர்ள்ஸோட பரதநாட்டியம் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி மாஸ்டர் படத்தில் இருந்து இன்ட்ரடக்ஷன் சாங்கான வாத்தி கம்மிங் பாட்டில் கேர்ள்ஸோட பரதநாட்டியம் ஆடுவார்.
கில்லி படத்தில் பிரகாஷ்ராஜ் சிவப்பு கலர் துண்டு போட்டு தான் இழுத்துட்டு வருவார். அதே மாதிரி மாஸ்டர் படத்துலேயும் சிவப்பு கலர் துண்டு யூஸ் பண்ணி தான் பவானியை மிரட்டிட்டு வர மாதிரி காட்டுவாங்க. கில்லி படத்தில் கபடி மேட்ச் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மாஸ்டர் படத்துலேயும் கபடி விளையாடுற மாதிரி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜேடி வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் களைச்சி விட்டு டக்கிங்லாம் பண்ணாமல் ட்ரிங்க்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதை வந்து டார்க் போர்ஷனாக காட்டியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் வந்து இந்த ஒரு சீனில் டார்க் போர்ஷனில் இருந்து பிரைட்டான போர்ஷனுக்கு போகிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு இந்த சீனில் ஜேடி வந்து டார்க்ல இருந்து பிரைட்டான இடத்துக்கு மாறுவார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நீட்டாக தலையெல்லாம் சீவி டக்கிங் பண்ணி ஸ்ட்ரிக்டான மாஸ்டராக வருவார். ஜேடி வந்து ட்ரிங்க்ஸ் அடித்து நிதானமாகவே இருக்க மாட்டார். அப்போ அவருடைய காஸ்டியூம் பார்த்தோம் அப்படின்னா கொசன்னு செக்குடு ஷர்ட் போட்டுட்டு வருவார். ஆனால் இதே இது ஸ்ட்ரிக்டான மாஸ்டராக மாறும்போது பிளெயின் ஷர்ட் தான் போட்டுட்டு வருவார். ஜேடி வந்து மியூசிக்கில் கொஞ்சம் அடிக்டாக இருப்பார். அதுக்கு தான் எப்போதுமே ஹெட்செட் போட்டிருப்பாரு. தூங்காமல் இருக்க பாட்டு கேட்டுட்டு வருவார். ஆனால் இவர் பெரும்பாலும் இங்கிலீஷ் பாட்டு தான் கேட்பாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக அவருடைய ரூம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷு சம்மந்தப்பட்ட புக்கு, சிடி, கேசட்டு தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குட்டி ஸ்டோரியை பாட்டும் இங்கிலீஷில் தான் பாடியிருப்பார். சாரு வந்து புதுசாக காலேஜில் சேர்ந்துருப்பாங்க. அதனால ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சீனில் ஐடி கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. எலெக்ஷன் டைமில் தான் ஐடி கார்டு கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இங்கேயுமே கண்டினியூட்டியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த 2 பசங்க சாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக பவானிக்கு பின்னாடி இருக்கிற லைட் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு சீனில். அதே மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து ஜேடி வந்து பவானியை கொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக அங்கேயுமே லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஜேடியும் பவானியும் ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணும்போது ஜேடிக்கு லெஃப்ட் சைடில் இருந்து கண்ணி வரும். அப்போ எமோஷ்னலாக இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக அந்த 2 பசங்களை நினச்சி தான் அவர் அழுதுருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த பசங்க எப்படி தூக்கு போட்டு சாகடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் பவானியையும் ஒரு கம்பியில் தூக்கி சொருகி சாவடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஜேடி வந்து பவானியோடைய கழுத்தில் பேனாவை வச்சு மிரட்டியிருப்பாரு. அப்போ பிளட் வரும். கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் அடுத்த சீன்லேயே கழுத்தில் பேண்டேஜ் போட்டிருப்பாரு. எலெக்ஷன் வந்து வேணுமா வேண்டாமான்னு ஒரு மீட்டிங் நடக்கும் ஸ்டாஃப்ஸ்குள்ள. அப்போ ஜேடி வந்து தூங்கிடுவார். பசங்க வந்து ஒரு மேமுக்கு கால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேமை வந்து வெளியில் அனுப்பியிருப்பாங்க. அந்த கேப்பில் ஜேடியை வந்து எழுப்பி விட்டுருப்பாங்க. ஜேடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மேம் வந்து திரும்ப அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காட்டியிருப்பாங்க. சாருக்கிட்ட ஒரு ஸ்டாஃப் வந்து ஜேடி இந்த காலேஜில் தான் எம்ஃபில் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீன் கூட எலெக்ஷன் டைமில் ராஜேஷ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவன் ஸ்டாஃபாக இருக்கும்போது எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எப்படி நடக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக ராஜேஷோடைய ஸ்டூடெண்ட் தான் ஜேடின்னு ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஜேடி வந்து ட்ரிங்க்ஸ் அடித்து ட்ரௌஸியாக இருப்பார். அப்போ அம்பு விடும்போது குறி மாற்றி போயிடும். இதே இது கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஸ்ட்ரிக்டான மாஸ்டராக மாறி இருப்பார். அப்போ அம்பு விடும்போது கரெக்டாக குறி பார்த்து அம்பு விடுற மாதிரி காட்டுவாங்க. ஜேடி வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு பாடத்தை எடுத்திருப்பார். அப்போ அவர் சொல்ல அதை வந்து ஸ்டூடெண்ட்டை ஆக்ஷன் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இந்த சீன் கூட எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் நடக்கும்போது கலவரமாயிரும். அப்போ ஸ்டூடெண்ட்டும் ரவுடியும் ஒன்றாயிருவாங்க. ஸ்டூடெண்ட்டை தனித்தனியாக பிரிக்கிறதுக்காண்டி அவர் சொல்லி கொடுத்த அந்த சைக்காலஜி பேட்டர்னை தான் வந்து யூஸ் பண்ணுவார். மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. பீஸ்ட் படத்துக்கான டீட்டெயிலாக இந்த படத்துலையே இந்த ஒரு சாங்கில் பீஸ்ட் மோடுன்னு லிரிக்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. பவானி வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதில் கொம்பு மாதிரி டிசைனில் ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. பவானி வந்து ஒரு மிருகம் மாதிரி இல்லைனா யமன் மாதிரின்னு மிருகத்தோடைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலு உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அன்பே சிவம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மாஸ்டர் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.